ஒரு அடியானுடைய குழந்தையை ரூஹை கைப்பற்றி விட்டார்கள். ஒரு அடியாருக்கு, ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து குழந்தையாக இருக்கிறப்ப அந்த குழந்தையினுடைய உயிர் என்ன செய்யப்படுகிறது? கைப்பற்றப்பட்டு விட்டது. அந்த குழந்தையினுடைய ரூஹை எடுத்துக்கொண்டு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் வானத்தில் செல்றாங்க. அல்லாஹ் கேட்கிறானா, என்னுடைய அடியானுடைய குழந்தையினுடைய உயிரை கைப்பற்றி விட்டீர்களா? ஆமாயா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியானுடைய ஈரக்குல துண்டை பிச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாயா அல்லாஹ் அப்படின்னு கட்டளைறான். அப்படியா? இந்த நிலைமையில வந்தப்ப என்னுடைய அடியான் என்ன நிலைமையில இருந்தான்? நீங்க அந்த குழந்தையை கைப்பற்றிட்டீங்க, உயிரை கைப்பற்றிட்டீங்க, என்னுடைய அடியானை எந்த நிலையில் நீங்கள் என்ன செய்தீர்கள், பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அல்லாஹ் கேட்டானா? அப்போ மலக்குமார்கள் பதில் சொல்கிறாங்க, யகூலு மாதா கால அபதி, அல்லாஹ் என்னுடைய அடியான் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டப்ப ஹம்தக வஸ்தர்ஜுக, அந்த அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், உன்னுடைய அடியான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னான். உன்னை புகழ்ந்து அமைதியாக பொறுமை காத்து விட்டான். உன்னுடைய நாட்டத்தை ஏற்றுக்கொண்டு நீ அவனுக்கு செய்திருக்கிற அந்த நாட்டங்களை பொருந்திக் கொண்டு, சோதனையை பொருந்திக் கொண்டு இன்னாலில்லாக செய்துவிட்டு நீ செய்த அந்த சோதனைக்காக வேண்டி அவன் சபர் செய்தான், பொறுமையாக இருந்தான் என்று சொன்ன உடனே அல்லாஹு தஆலா அடுத்து சொல்வானான், பனூ லி அப்தின் பைத்தன் ஃபில் ஜன்னா, என்னுடைய இந்த அடியாருக்காக வேண்டி சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுங்க, வசம்மூஹு பைத்துல் ஹம்த், அதுக்கு பேர் வைங்க பைத்துல் ஹம்த் அப்படின்னு பேர் வைங்க. யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்து அந்த குழந்தையிலேயே அல்லாஹ் அந்த ரூஹை கைப்பற்றினாலும் நிறையா இருப்போம். அவங்க நமக்கு நிறையா முன்னால் வாழ்ந்தவங்க நிறைய குழந்தைகள், நிறைய பேருக்கு குழந்தையா பிறந்து வஃபாத்தானவர்கள் வரலாற்றில் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த புகழ் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். அவங்கெல்லாம் அந்த நிலையை பொறுத்துக்கிட்டாங்கன்னு செய்யலேன். அல்லாஹ்வுடைய நாட்டில் நடந்துருச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி இது நடந்து விட்டது என்று அவர் ஏற்றுக்கொண்டு அதிலே பொறுமையாக நிலைத்திருந்தார் என்று சொன்னால் அவருக்கு ஜோனத்தில் பைத்துல் ஹம்த் அப்படிங்கிற பேரில் ஒரு வீடு தயாராக இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு இன்னொரு ஹதீஸில், அன ஸஈமுன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன், பைத்துன் ஃபில் ஜன்னதி ஃபீ ரபுதல் ஜன்னதி, சுவனத்தினுடைய ஓரத்தில் ஒரு வீடு ஒருத்தவர் கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு யாருக்கு அப்படிங்கிறத பதில் சொல்றாங்க, லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கன், அவர் சத்தியத்தில் இருந்தும் பிறரோடு தர்க்கம் செய்வதை விட்டு விடக்கூடியவர். லிமன் தரக்கல் மிராஅ, அவர் தர்க்கவாதம் புரியறத தர்க்கம் பேசிக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறப்ப போய்கிட்டே இருக்கிறார், ஆனால் இவர் உண்மையில் இருக்கிறார், இவர் பக்கம் தான் உண்மை இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதை விட்டுறார் அல்லவா, சரி இவர் இப்படிதான் பேசுனா இப்படி போய்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தர்க்கம் செய்து வாதம் செய்து நான் சத்தியத்தில் இருந்தும் நான் அமைதியாக போகிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களுக்கு சுவனத்தின் ஓரத்தில் ஒரு வீட்டை கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்கிறேன்.